அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவி வழங்கும் இது உங்கள் பேசும் நேரம். Connecting you with medical experts. அடுத்தது இப்போ ஃபைனலா த்ரோட், அதாவது தொண்டை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். டாக்டர், இப்போ நிறைய பேர் எனக்கு தொண்டை வலிக்குது, பேசிட்டே இருப்பேன், எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டை வலி வரதுக்கு காரணம் என்ன டாக்டர்? ஸோ தொண்டை வலி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதே குழந்தைகளா இருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையில டான்சில்னு சொல்ற இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதனால தொண்டை வலி வரலாம். நீங்க கேட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன், பேசினதுக்கு அப்புறம் அவங்க கேப்பே விடாம பேசிட்டு இருக்காங்க, அது வாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது. இந்த வோக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கும் தொண்டை வலி அது ஒரு சிம்டமா இருக்கலாம். ஆர் எனி அதர் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது இன்ஃபெக்ஷன் கிடையாது, அது ஸ்ட்ரெயின் ஆகுது, அவங்க வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால அவங்களுக்கு தொண்டை வலி வரலாம். அது மாதிரி அந்த தொண்டை எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அதே மாதிரி பேசும்போது தான் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு எனக்கு இங்க தொண்டை கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டை எரிச்சல் வரதுக்கு காரணம்? தொண்டை எரிச்சல் வரதுக்கு நம்ம ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்றது. அதாவது அவங்களுக்கு சாப்பாடு ப்ராப்பரா செரிமானம் ஆகி அவங்களோட உணவு பைக்கு போகாம அது உணவு குழாய்க்கு மேல் ரிஃப்ளெக்ஸ் ஆகி மேல ரிட்டர்ன் வருது இல்லையா, அதனால அதோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம் இந்த தொண்டை எரிச்சல். சோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க, தொண்டை எரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க. சோ அது என்னன்னா பேசிக்கலி ஃபுட் கரெக்டா டைஜஸ்ட் ஆகல. சோ லேட் நைட் சாப்பிட்டு இருப்பாங்க, அந்த சாப்பிட்டதுக்கும் தூங்குறதுக்கும் இடைவெளி இல்லாம கரெக்டா 10 o'clock சாப்பிட்டு 11 o'clock படுத்திருப்பாங்க. சோ இதனால என்ன ஆகலாம், ஃபுட் டைம் இல்லை அதுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு, அதனால அந்த ஃபுட் அப்படியே ரிட்டர்ன் ரீஃப்ளெக்ஸ் ஆகி வரும், அதனால அவங்களுக்கு தொண்டை ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் மூக்கு அடைச்சிக்குதுன்னு சொல்லிட்டு வாயால மூச்சு விடுறாங்க, அதனால தொண்டை ஏதாவது பாதிக்குமா? எஸ், எப்பவுமே மூக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ மூக்கு வழியா தான் காத்து நம்ம லங்ஸுக்கு போகணுங்கிறது டிக்டன். ஸோ அதை சர்பாஸ் பண்ணிட்டு மூக்கை இப்போ மூக்கு பிளாக் இருக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ரீசன்ஸ்னால மூக்குல பிளாக் இருக்கிறதுனால அவங்க வாய் வழியாவே மூச்சிடும் போது என்ன ஆகும்னா அந்த ப்ரொடெக்ஷன்ங்கிற அந்த இது அடி வாங்குது. ஸோ பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம அட்மாஸ்பியர்ல என்ன அழுக்கு இருக்கோ என்ன டஸ்ட் இருக்கோ அதை அப்படியே நம்ம உடம்புக்கு கொண்டு போவாங்க, வாய் வழியா போகும். ஸோ வாயில சைட்ல இருக்க அந்த டான்சில்ஸ்ல அந்த டஸ்ட் பாக்டீரியாவோ இல்ல வைரஸோ ட்ராப் ஆகும், அதனால அவங்களுக்கு தொண்டை வலி டான்சில் இன்ஃபெக்ஷன்ல இருந்து மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன டாக்டர்? டான்சில்ங்கிறது நம்ம பாடியில இருக்க ஒரு நார்மல் டிஷ்யூ, ஒரு சதை தான். தொண்டையோட சைட்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் லெவல்ல ஒரு சின்ன டிஷ்யூ தான் இது. இது எல்லாருக்குமே இருக்கிறது உண்டு. ஸோ 5 to 15 இயர்ஸா இருக்கிற சில்ட்ரனுக்கு என்ன ஆகும்னா அது நார்மல் சைஸ்ல இருக்கும். அண்ட் ஆஸ் த ஏஜ் ப்ரோக்ரஸ் ஆக அந்த சைஸ் சின்னதா ஆயிட்டே வரலாம். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வரதுனால அந்த டான்சில் என்ன ஆகும்னா அப்படியே வீங்க ஆரம்பிச்சிரும். இதுதான் நாங்க டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்றோம். இந்த டான்சிலுக்கு சர்ஜரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டான்சிலுக்கு எப்ப சர்ஜரி தேவைப்படும், எந்த ஸ்டேஜ்ல தேவைப்படும்? சோ முன்னாடியே சொன்ன மாதிரி டான்சில் ஒரு நார்மல் டிஷ்யூ, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா வீங்கிறது நார்மல் தான், அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது நார்மல் தான். சோ எல்லா குழந்தைகளுக்குமே ஆபரேஷன் பண்ணணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு நாங்க ஒரு ஃபிக்ஸ்ட் கிரைட்டீரியா வச்சிருக்கோம். ஒரு பர்டிகுலர் குழந்தை இந்த டான்சில் இன்ஃபெக்ஷனால அதிக நேரம் ஸ்கூலுக்கு லீவ் போடுது, இல்ல ஒரு 3 இட்லி தட்டுல வைக்கும் போது அந்த குழந்தையால ஒரு இட்லி தான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுது, ஏன்னா சைஸ் பெருசா இருக்கு, முழுங்க கஷ்டமா இருக்கு. இல்ல இந்த குழந்தைகளுக்கு சூப்பர் அடடா இந்த டான்சில் இருக்க மாதிரி மூக்குக்கு பின்னாடி அடினாய்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால குழந்தையால நார்மலா மூச்சு விட முடியல, வாயை திறந்தே தூங்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸ்டடீஸ்ல. ஸோ ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு டான்சிலெக்டமி அட்வைஸ் பண்ணுவோம். டான்சிலெக்டமி குழந்தைகளுக்கான சர்ஜரி மட்டும் கிடையாது, அடல்ட்ஸ்க்கு பிரச்சனை இருந்தாலும் டான்சிலெக்டமி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அந்த டான்சில்ஸ் திரும்ப வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா டான்சில நாங்க கேப்சூல், அதாவது அதோட மேல இருக்க அந்த கவரிங்கோட சேர்த்து எடுத்துருவோம். சோ ஒன்ஸ் ரிமூவ்ட் இஸ் டன் ஃபார் எவர். மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப டான்சில் இருந்தா குழந்தைங்களால சாப்பிட முடியலன்னு சொன்னீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னாலையும் ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட முடியல, அப்ப இது எல்லாத்துக்குமே இந்த டான்சில் தான் காரணமா? அதான், முழுங்குறதுக்கு கஷ்டமா இருந்தா டான்சில் மட்டும் தான் காரணம்ன்றது கிடையாது. நம்ம முழுங்குறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். நம்ம ஃபுட்டை பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ் இனிஷியேட் ஆயிடும். அதனாலதான் ஒரு ஸ்மெல், ஒரு டேஸ்டியான ஃபுட்டை நம்ம இமேஜின் பண்ணும் போதே நம்ம வாயில இருந்து எச்சி சிறக்குறது இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபுட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சோ முழுங்க முடியல அப்படின்னா நம்மளோட டங்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா வரலாம். சில சாதாரணமான அச்சரம்னு சொல்றோம்ல, வாய் புண்ணு இருந்தாலும் அவங்களால முழுங்க முடியறது இல்லை. ஆர் சம் அதர் காசஸ், நாக்கு மேல ஏதோ கட்டி இருக்கு, இல்ல அது ஒரு புற்றுநோயா கூட இருக்கலாம், அதனால அவங்களால முழுங்க முடியாம இருக்கலாம். இல்ல கொஞ்சமா பேக்ல போகும்போது டான்சில் சைஸ் ரொம்ப பெருசாகி அது ஃபுட் அடைக்கிறது, அதனால காரணம் இருக்கலாம். சோ முழுங்க முடியாம இருந்தா டான்சில் மட்டும்தான் காரணங்கிறது இல்ல, நிறைய காரணங்கள் இருக்கு.
இப்போ இன்ஃபெக்ஷன் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இப்போ கோல்டு இன்ஃபெக்ஷன்னால நம்ம த்ரோட் எந்த அளவுக்கு பாதிக்குது மேம்? த்ரோட் வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து அடி வாங்குற ஆர்கன் வந்து த்ரோட் தான். ஏன்னா காத்த நேரா வாயை திறக்கிறோம். சோ அந்த காத்துல இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து நேரா டான்சல்ல போய் உட்காந்துக்கும். சோ பேசிக்கலா இந்த டான்சலுக்கு என்ன பர்பஸ், எதுக்கு அது இருக்கு அப்படின்னா நம்ம இம்யூனிட்டியை ரைஸ் பண்றதுக்காக இருக்கிறதுக்கு தான் இந்த டான்சல்ங்கிற டிஷ்யூவே. இந்த டான்சல் பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் ஆர்கன் மாதிரி இருக்காது. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் கிரிவைசஸ் மாதிரி இருக்கும், அதாவது கேப்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப்ஸ்ல என்ன பண்ணணும்னா இந்த பாக்டீரியா வைரஸ் போய் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கும். ஏன்னா டான்சில் நல்ல வார்ம்தா இருக்கும், இந்த பாக்டீரியா நல்லா டெவலப் ஆகி காலனிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ வாய் வழியா மூச்சு விடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டான்சில் வந்து அப்படியே லோட் ஆயிடும் இன்ஃபெக்ஷன்ஸ்ல. ஸோ ஒன் பாயிண்ட் என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ஜஸ்ட் வலி மட்டும் இருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே ஒன்னோட ஒன்னு சீழ் கோத்து அந்த இடத்துல ஹியூஜ் பஸ் கலெக்ஷன் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் உங்களுக்குலாம். அது மாதிரி இந்த கோல்டு வாட்டர் அதிகமா குடிச்சா த்ரோட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? கோல்டு வாட்டர் குடிச்சா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருங்கிறது கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் தான் நாங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா நம்ம த்ரோட்ல வந்து ப்ரொடெக்டிவான ஒரு ஃப்ளோரா இருக்கும். அந்த கட் பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்றதே இந்த ஹாட் வாட்டர். பெரும்பாலான இந்தியன் ஃபேமிலிஸ் என்ன பண்ணுவாங்க, சுடுதண்ணியை தான் குடிக்க வைப்பாங்க. ஆவி பறக்கிற மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுமே தவிர, உங்களுக்கு கோல்டு இருக்கு அந்த டைம்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் நார்மல் டைம்ல நீங்க கோல்ட் வாட்டர் குடிக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வருங்கிறது ராங் கான்செப்ட். ஆமா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்றாங்க, அது உண்மையா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதனால வந்தது, இப்போ ஒரு வைரஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இப்ப நான் பேசும்போது பக்கத்துல ரொம்ப ப்ராக்சிமலா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த வைரஸ் ஈஸியா டிராவல் ஆகும். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம். அது மாதிரி இப்போ காலையில எந்த உடனே சில பேருக்கு வந்து தொண்டை வந்து ரொம்ப ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க, அது எதனால? ஆப்வியஸா அவங்க என்ன பண்றாங்கன்னா நைட் ஃபுல்லா வாய் திறந்து தான் தூங்குறாங்கிறதுக்கு ஒரு மறைமுகமான சிம்டம் தான் அது. அவங்க வாய் திறந்தே தூங்குறதுனால என்ன ஆகும்னா ரூம்ல ஏசி போட்டிருக்கலாம், ஃபேன் போட்டிருக்கலாம், இந்த ஏர் வந்து ஹியூமிடிஃபிகேஷன் சொல்றது, அதாவது அதோட டெம்பரேச்சர் வந்து அப்படியே உள்ள பாடிக்குள்ள போறதுனால அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த சாஃப்டா இருக்கிற மியூகோசல் சர்ஃபேஸ்ங்கிறது அதுல ட்ரைனஸ் ஆகும். ஸோ அவங்க எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாதான் என்னால ஃபர்ஸ்ட் வாய்ஸே என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு த்ரோட்ல தான் பிரச்சனை இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. இவங்க ஏதோ ஒரு ரீசன்னால மூக்கு அடைச்சு வாய் வழியா மூச்சு விடுறாங்கிறதா இன்டைரக்ட் ரீசன். ஓகே, அந்த மாதிரி இந்த த்ரோட் பெயின், அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தான் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து அந்த இம்யூன் டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பிளஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டான்சிலுமே அடல்ட் டான்சில் விட கம்பேர் பண்ணும் போது இருக்கிற மாதிரி இல்லாம அதிகமான கிராக்ஸ் இருக்கும். ஸோ அதிகமா இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற அந்த வைரஸ், அந்த பாக்டீரியா அதெல்லாம் ஈஸியா உட்கார்றதுனால குழந்தைகளுக்கு டான்சில் இன்ஃபெக்ஷன் பெரும்பான்மையா வருது. நீங்க இப்ப த்ரோட்னு சொல்லும் போதே நமக்கு வந்து எப்பவுமே வாய்ஸ் ஒண்ணு அப்படி கனெக்ட் ஆகும். ஸோ சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வாய்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு மாதிரி ரூடா இருக்கும். லைக் அதாவது இப்ப விடிவி கணேஷ்லாம் அதெல்லாம் ஒரு மாதிரி இறைச்சலா கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் தானா? ஸோ நோ டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே, பட் அவங்க வாய்ஸ் எல்லாமே நார்மல் வாய்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே வாய்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கு. நார்மல் வாய்ஸ் அப்நார்மல் வாய்ஸ்ன்னு சொல்றது எப்படி, இவங்க பேசுறது வந்து எனக்கு நார்மலா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அப்நார்மலா இருக்கலாம். ஸோ நார்மல் வாய்ஸ்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா ஒரு சென்டென்ஸை சொல்லி முடிக்கும் போது நம்ம தொண்டையிலையோ நமக்கோ எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது. ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளார மூச்சு வரைச்சு நடுல தண்ணி எடுத்து குடிக்க கூடாது. நம்ம தொண்டையில வந்து ஃப்ரீயா இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் போது நம்ம கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கணும், பிரெத் அதிகமா எடுக்க கூடாது. இப்படி இருந்தாதான் அது ஒரு நார்மல் வாய்ஸ். இந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும், கரகரப்பு தன்மை, இதை நம்ம ஹோர்ஸ்னஸ் சொல்றது. இஸ் டோட்டலி நாட் நார்மல். ஓகே, அப்போ நீங்க சொல்லும் போது அப்போ இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசுவாங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் வராதா? ஸோ இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்ட் பீப்புள். ஏன்னா வந்து நம்மளால வந்து நம்ம வாய்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில தான் நம்மளால பேச முடியும். பட் இடைவிடாத பயிற்சி இதனால என்ன பண்றாங்கன்னா ஈவன் மேல் டு ஃபீமேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கூட கொடுப்பாங்க. அவங்க இந்த ஆர்டிஸ்ட் ஒரே ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 4-5 சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்களால வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேச முடியுது. சோ இதெல்லாம் என்ன ஆகும்னா ஆன் ஷார்ட் ரன் இட்ஸ் ஓகே. இதே ப்ரோக்ராம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா பண்றாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அவங்களோட குரல் வளைக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த நேரத்துல என்ன ஆகும்னா என்னோட குரல் வளை வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ இதை வந்து குரல் வளைன்னு சொல்லுவோம், இல்ல குரல் நாண்கள்னு சொல்லுவோம். சோ இப்ப நான் பேசும்போது அது ஒன்னோட ஒண்ணு வைப்ரேட் ஆகுது, ஒன்னோட ஒண்ணு மூவ் பண்ணி வைப்ரேட் ஆகுது. வாய்ஸ் ஆர்டிஸ்ட் என்ன ஆகும்னா பேசும்போது நார்மல் வைப்ரேஷன் இல்லாம ரொம்ப அப்நார்மலா வைப்ரேட் ஆகும். அப்படி பண்றதுனால தான் அவங்களால டிஃப்ரெண்ட் வாய்ஸ் வந்து எடுத்து பேச முடியுது.
ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா நாளடைவில் அது மேல ஒராஞ்சு ஒரு சின்ன சின்ன கட்டிகள் ஃபார்ம் ஆகலாம். இது நாங்க நாடியூல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கட்டி ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ரெகுலர் வாய்ஸே பேச முடியாது. இந்த ராஜேந்திரன் சார் வாய்ஸ் மாதிரியோ இல்ல விடிவி கணேஷ் அவங்க வாய்ஸ் மாதிரியோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா இருக்க போறீங்க அப்படின்னா கண்டினியூஸா பேசவே கூடாது. நடுவில் பிரேக்ஸ் எடுத்து நீங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசலாம். இப்போ இந்த ஸ்மோக்கிங், டொபாக்கோ அதெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதனால த்ரோட் எந்த அளவுக்கு பாதிப்படையும்? ஸோ டொபாக்கோ ஆர் ஸ்மோக்கிங் இதுதான் வந்து நம்மளோட லீடிங் காஸ் ஃபார் த்ரோட் கேன்சர். ஒரு சைல்ட்ஹுட்லயோ இல்ல ஒரு அடாலசன்ட் ஏஜ்லயோ ஒரு 20 வருஷம் அட்லீஸ்ட் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஒரு சைல்ட்ஹுட் ஏன் சொல்றேன்னா ஒரு பாசிவ் ஸ்மோக்கரா இருந்திருப்பாங்க. வீட்டுல அப்பா, மாமா, சித்தப்பா இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த ஏரியாலேயே அந்த குழந்தை வளர்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வளர்ற ஒரு குழந்தை ஒரு அடல்ட்ஹுட்டா போகும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா த்ரோட்ல வந்து ஏதோ ஒரு இரிட்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த இரிட்டேஷன் அப்படியே போக போக வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இன்டைரக்டா நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரி ஆஃப் ஸ்மோக்கிங் இருந்திருக்கலாம், இல்ல டொபாக்கோ சூவிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். இந்த த்ரோட் கேன்சர்னா என்ன மேம்? ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குதுல்ல, அது எதனால வருது? வெறும் ஸ்மோக்கிங்கால தான் வருதா? ஸோ த்ரோட் கேன்சர் வந்து நிறைய இடத்துல வரலாம். இந்த டான்சில் சொன்னாலே அங்க இருந்து கூட கேன்சர் வரலாம். இல்ல இந்த வாய்ஸ் பாக்ஸ், அந்த தசாவதாரம் படத்துல வரும் இல்லையா, அந்த சிங்கருக்கு வரும் வாய்ஸ் பாக்ஸ்ல கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. சோ அந்த குரல் நாண்கள் அது மேல கூட கேன்சர் வரலாம். சோ இட் இஸ் a huge pathway. எங்க இருந்து வேற வரலாம். இது வர்றதுக்கான சிம்டம்ஸ், ஏர்லியஸ்ட் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வாய்ஸ் பாக்ஸ்ல கேன்சர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், அதாவது இப்ப பேசுற குரலை விட லைட்டா ஒரு கரகரப்பு தன்மை வருது, அது இருக்கலாம். இல்ல காலையில எந்திரிச்ச உடனே என் வாய்ஸ் பெட்டரா இருக்கு, நாள் ஆக ஆக ரொம்ப டயர்ட் ஆயிடுது, என்னால பேசவே முடியல, அதுவா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு முழுங்கறதுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா இந்த கேன்சர் வந்து ரொம்ப வளர்ந்து அந்த உணவு குழாயவே அடைக்கிறதா இருக்கலாம். சோ அதனால அவங்களால முழுங்க முடியல அப்படின்னு இருக்கலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஃபார் த்ரோட் கேன்சர். இந்த த்ரோட் கேன்சர் ஃபுல்லா கியூர் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் எந்த டைம்ல அவங்க வராங்கிறத பொறுத்து. ஸ்டேஜ் 4 கேன்சர் வருது, அப்ப அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா பாலியேட்டிவ் கேர்ன்னு சொல்லப்படுறது. அதாவது அவங்களுக்கு சர்ஜரி எதுவும் பிளான் பண்ண முடியாது. அப்பத்திக்கு அவங்களால வலி இல்லாம இருக்க வைக்கலாம். அவங்களுக்கு முழுங்கறதுக்காக மூக்கு வழியா ஒரு டியூப் போடுவோம், அந்த டியூப் வழியா ஃபுட் இறங்குறதுக்கு பண்ணலாம். குரல் ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேஜ் 4ல வரும்போது வாய்ஸ் ஆல்மோஸ்ட் 90% அவங்களுக்கு வாய்ஸ் லாஸ்டா தான் இருக்கும். அவங்களுக்கு நாம வேற விதமான கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் டீச் பண்ணலாம். ரைட்டிங் அண்ட் ஷோயிங் இல்லைன்னா சைன் லாங்குவேஜ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். இதுதான் பண்ண முடியும். இது ஏர்லி ஸ்டேஜ்ல வராங்க, பெஸ்ட் ப்ரோக்னோசிஸ். ஸோ ஏர்லியா வரும்போது அவங்களுக்கு வந்து 100% கியூர் கொடுக்க முடியும், அவங்க ஒரிஜினல் வாய்ஸை திரும்பி கொடுக்க முடியும். வேற ஸ்டேஜ் 4 வராங்கன்னா அவங்களுக்கு இதுதான் பண்ண முடியும். மேம், அப்போ இந்த ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட வாய்ஸை வந்து ஹெல்த்தியாகவும் கேராகவும் வச்சுக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ இந்த ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இதுல யாரெல்லாம் வருவாங்கன்னா டீச்சர்ஸ் வருவாங்க, சிங்கர்ஸ் வருவாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஏன்னா அவங்க வாய்ஸ் தான் அவங்களோட மூலதனம். இந்த வாய்ஸை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸையும் ஒரு தனி இதுன்னு பார்க்காம கம்ப்யூட்டர்ல தட்டுற மாதிரி காலையில 9 o'clock இருந்து சாயந்தரம் 4 o'clock வரைக்கும் இடைவிடாம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும்னா வாய்ஸ் ட்ரெயின் ஆகும், வாய்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு டீச்சர்ஸா இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள எஜுகேட் பண்ணோம் வோக்கல் நாப்னு சொல்றது. அதாவது என்ன, வாய்ஸ் ரெஸ்ட். எப்படி நாம டயர்டானா தூங்குறோமோ அந்த மாதிரி இந்த வோக்கல் கார்ட்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துதான் ஆகணும். பீரியட் 40 minutesங்கிறதுனால சொல்றேன். 40 minutes கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா உடனே நெக்ஸ்ட் கிளாஸ் அவங்க போகக்கூடாது. இன் பிட்வீன் ஷி ஹேஸ் டு டேக் அ வோக்கல் நாப், 5 to 10 minutes ரெஸ்ட் விடணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருமல் வருது, இல்லைன்னா அவங்க மூச்சு அடைக்கிறாங்கன்னா நின்று தண்ணி குடிக்கணும். டீச்சர்ஸ்க்கு இல்ல அதர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து they have the habit of consuming coffee, டீ, காஃபி, இது ரெண்டுமே என்ன பண்ணும், இட் இஸ் டேஞ்சரஸ் ஹேபிட்ஸ். இது என்ன பண்ணணும்னா அந்த வோக்கல் கார்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிடும். யோசிச்சு பாருங்க, கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்க இந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து பேசும்போது ஒன்னோட ஒன்று அப்படி உரையும் போது என்ன ஆகலாம், டேமேஜ் வரும், தேய்மானம் வரும். ஸோ இது வராம இருக்கும்னா இவங்க எல்லாம் இந்த வாய்ஸையே நம்பி இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து டீ காஃபி லெவல கம்ப்ளீட்டா கட் டவுன் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், தே மஸ்ட் பி எஜுகேட்டட். இப்போ வந்து ஒரு டீச்சருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, பழையபடி எனர்ஜெட்டிக்கா கிளாஸ் எடுக்க முடியல, ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரென்த் வந்து லாஸ்ட் பீரியடுக்கு இருக்கும் போது இருக்க மாட்டேங்குது, அவங்களோட குரலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணணும்னா we have to educate her to use a collar mic யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணிக்கலாம். சோ அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணாமே லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் அவங்க வாய்ஸ் ரீச் ஆகும். they have to take a professional break. இது எதுவுமே கிடையாது, அவங்க வாய்ஸ் ரொம்ப பியாண்ட் ரிப்பேருக்கு போயிருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன சின்னதா கட்டிகளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து she has to take a career break. நடுவில் ஒரு கரியர் பிரேக் எடுத்துட்டு லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 days to 1 month அந்த மாதிரி அவங்க பிரேக் எடுத்துட்டு திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல என்னால பிரேக் எடுக்க முடியாது, நான் வந்துதான் ஆகும் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ற அந்த 9 to 4ல ஆக்டிவா பேசலாம். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் she must follow voice rest.
அப்ராட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் they'll have a placard. இந்த பிளக்கார்ட் போட்டு கழுத்துல மாட்டிப்பாங்க, இல்ல பேட்ச் மாதிரி குத்திப்பாங்க. I am on walk, voice rest அப்படின்னு இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், which means that we are not supposed to talk to the person. So இதெல்லாம் நம்ம இந்தியன் இதுல வந்து செட் ஆகுறது கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் வந்து ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல. சின்சியரா எடுத்துக்கணும். வாய்ஸ் ரெஸ்ட்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு மேல ரெஸ்ட்னா ரெஸ்ட் தான். அந்த இடத்துல போய் முக்கியமான விஷயம் they'll try to whisper அப்படி பேச ட்ரை பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ரொம்ப டேமேஜ் காஸ் பண்ணும் வோக்கல் கார்ட்ஸுக்கு. ஸோ வாய்ஸ் ரெஸ்ட்னா அப்சல்யூட் ரெஸ்ட், அதாவது நிஷப்தம், வேற எதுவுமே பேசாம இருந்தா மட்டும்தான் உங்க வாய்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ப்ரொஃபஷனலுக்கு இதெல்லாம் வேணும். இப்போ ஜென்ரலா ஒரு பீப்புளுக்கு வந்து த்ரோட் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், உங்க வாய்ஸை நீங்க டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னா தண்ணி குடிக்கிறது. இது சிம்பிள் டிப், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 liters ஆஃப் வாட்டர் அட்லீஸ்ட் நீங்க குடிக்கணும். இந்த வாட்டர் குடிக்கிறதுனால என்ன, நேரா தண்ணி வந்து வயிற்றுக்கு தானே போகுதுன்னு நினைக்காதீங்க. சோ இது என்ன பண்ணா இட்ஸ் பேசிக்கலி லூப்ரிகேஷன் தான். குரல் நாண்கள் வந்து எப்பவுமே லூப்ரிகேட்டடா இருக்கும், ஸ்கின் எப்பவுமே யங்கா இருக்கணும். நம்ம வந்து வி ஷுட் லுக் யங்கர் நினைச்சிட்டு மல்டிபிள் ஃபேஸ் கிரீம்ஸ் போடுறோம் இல்லையா, ஆனா நம்ம குரல் வலையும் அதே மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். நம்ம குரல் வலை எப்போ யங்கா இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சோம்னா ஒன்னும் தேவையில்லை, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி ரிலேட்டடா இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதை நிறைய கன்சியூம் பண்ணலாம். தண்ணி காய்கள் அதிகமா உட்கொள்ளலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் டீ காஃபி கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3, அதுக்கு மேல கிடையாது. அதே மாதிரி 3 காஃபி குடிக்கலாமா, ஒரு கப்பு ஃபுல்லா காஃபி அதையும் அவாய்ட் பண்ணணும். உங்க வீட்டுல குடிக்கிற அந்த நார்மல் ஸ்மால் டம்ளர் காஃபி அதுக்கு மேல அதிகமா இது பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, கூல் ட்ரிங்க்ஸ் இஸ் ஓகே, ஆனா அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்ணும். உங்க வாய்ஸை வந்து இப்ப அஃபெக்ட் பண்ணனாலும் ஒரு லாங் ரன்ல அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணதான் போகுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு டாக்டர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் தேவிப்ரியா, இது உங்கள் பேசும் நேரம்.